வாங்க இந்த வீடியோவில் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் கேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 2 விதமான இன்க்ரீடியன்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கணும். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து எக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக ஒயிட்டு எல்லோன்னு பிரித்து நீங்கள் பீட் பண்ணாலும் பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரே இதுவாகவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெல்டட் பட்டர், அதையும் வந்து நல்லா அந்த எக்கில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க்கு சேர்த்துக்கணும். அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், எனி வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது கோதுமை மாவு, பொடித்த சர்க்கரை, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, எக்கு பட்டர் மிக்ஸு, மில்க்கு ஆயிலெலாம் போட்டு, அதை வந்து இதில் ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். பீட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜார்லேயே இந்த வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பல்ஸு போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் நீங்கள் சேர்த்துலாம். பாருங்க, இதான் தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு மாவு வந்து நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றணும். தோசை மாதிரி தேய்க்கக்கூடாது, சிம்மிலே தான் குக் பண்ணணும். இதே போல் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு சிம்மில் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சிடணும். இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 3 பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து ஹனியையும் போட்டுட்டு நம்ம வந்து இது சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து ஹை சுகரு, ஹை கலோரி இருக்குது. அதனால் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இதை அவாய்ட் பண்ணணும்.